ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மிலிட்ரி செலெக்ஷனில் அந்த மெடிக்கல் செக்கப் அப்போ நம்மளுடைய காலோட பாதம் நமக்கு நார்மலாக இருக்கா, அதாவது கரெக்டாக இருக்கா, அல்லது தட்டையா அந்த ஃப்ளாட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இது உங்கள் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நார்மலான கால்னா அந்த பாதத்தோட நடுப்பகுதி பள்ளமாக இருக்கணும், சரிங்களா? அப்படி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாதம் அப்படியே பிளெயினாக தட்டையாக இருக்கா, அந்த சப்பையா இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணுற முறையை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இது எதுக்காக செக் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக கால் இருக்கவங்களுக்கு இயற்கையாகவே அவங்க நடக்கும்போது ஓடும்போதெல்லாம் வந்துட்டு அவங்க எனர்ஜியை அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு சாக்கப் சர்வர் மாதிரி அந்த கால் செயல்படும். ஆனால் அப்படி இல்லாமல் ஃப்ளாட்டாக தட்டையா அந்த யானைக்கு கால் இருக்கு மாதிரிங்களா, தட்டையா அது மாதிரி கால் இருக்கவங்களுக்கு அவங்க நடக்கும்போது ஓடும்போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாதம் சப்பையா சத்து சத்துன்னு அப்படி படும் இல்லையா, அவங்களுக்கு அதிகமாக எனர்ஜி வேஸ்ட் ஆகும். இப்போ நடுவில் பள்ளமாக இருந்துச்சுன்னா நடக்கும்போது அது இயற்கையாகவே ஓடும் போதெல்லாம் ஒரு புஷ் பண்ணி எடுத்து கொடுக்கும். நான் இதை நீங்கள் வந்துட்டு கால் உங்களுக்கு எப்போ இருந்தாலும் சரி, நீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது உங்களுக்கே இதை நீங்கள் உணர்வீங்க. அந்த நார்மலாக இருக்க கால் இருக்கவங்களுக்கு அது ஒரு சேக்கப் சர்வர் எடுத்து கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் சப்பையாக ஃப்ளாட்டாக இருக்கவங்களுக்கு ஓடும்போது அந்த கால் சப்பையாக சத்து சத்துன்னு அப்படியே தடையில் படும். ஃபுல் அண்ட் ஃபுல் படும்போது அதிகமாக எனர்ஜி வேஸ்ட் ஆகும். இது நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு 4 வீலரோ 2 வீலரோ போகும்போது அந்த டயரில் காற்று கம்மியாக இருக்க டயருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காற்று இருக்க டயருக்கும் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அது ஒரு ஆவரேஜ் மைலேஜே வந்துட்டு டயரில் காற்று கம்மியாக இருந்தால் மைலேஜே கம்மியாக கிடைக்கும் தெரியுமா? அதே கரெக்டான அளவு காற்று இருந்துச்சுன்னா வண்டி ஓடுற விதமும் சரி, மைலேஜும் சரி கரெக்டாக அதிகமாக இருக்கும் தெரியுமா? வண்டி ஓடுற விதமும் ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா? சேம் அதே கான்செப்ட் தான். அதனாலேயே செலெக்ஷன் அப்பயே இது பாதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மேக்ஸிமம் எல்லா பேத்தையுமே இந்த மாதிரி தண்ணியில் நடக்க விட்டு பார்க்க மாட்டாங்க. அவங்களே காலை தூக்கி பார்ப்பாங்க. அவங்களுக்கு கால் பார்க்கும்போதே அது நார்மலான கால் மாதிரி தெரிஞ்சால் விட்டுருவாங்க. சப்போஸ் கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்கள மட்டும் தண்ணியில் நடக்க விட்டு அதுக்கப்புறம் தரையில் நடக்க விடுவாங்க. அப்போ அந்த காலோட சேஃபே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த குழியான பகுதியோட தண்ணி வந்துட்டு தரையில் பட்டிருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல கால் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தரையில் கால் வைக்கும்போது ஃப்ளாட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தண்ணி பட்டுருந்துச்சுன்னா அந்த காலை தட்டையான கால் சப்பையான கால்னு அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். மேலும் மிலிட்ரி செலெக்ஷனில் மற்ற மெடிக்கல் செக்அப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரியில் இருக்க மெடிக்கல் செக்அப் எப்படி இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.